ஆனா இன்றைக்கு இபாதத்துக்கள் என்ன செய்கிறது, அதிலே தலைகீழாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த போட்டோ கேமராக்களுடைய விளைவுகளை நான் சொல்லுகிறேன். பயான் ஜும்மா நடந்து கொண்டிருக்கும், கேமராவை செட் பண்ணிப்போம் ஜும்மாவுக்கு. கேமராவை ஜும்மாவுக்கு நாங்கள் செட் பண்ணி விட்டால் அதுக்கு பின்னால கேமரா ஒழுங்கா போச்சா ஒழுங்கா போ நம்ம பார்க்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அந்த கேமரா ஓவாயினால் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. என்ன காரணம், எங்களுக்கு இபாதத்துல என்ன கடமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கற்களோட என்னது விளையாடினால், கற்களை சும்மா இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஃபக்கதிலகா, அவரது ஜும்மா என்ன செய்துவிடும், பாழாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நம்ம எழும்பி அதை செட் பண்ணி சவுண்டை கூட்டி அதை செட் பண்ணி மறுபடியும் எழும்புறது என்பது எமது இபாதத்தை நாசமாக்கிவிடும். நம்ம ஜும்மா ஆரம்பிக்க முந்தைய ஒன் பண்றோமா முடிச்சிடணும் அதோட. ஏன்னா ரசூலுல்லாஹி ஜும்மாக்கு ஒரு தனி சட்டம் சொல்லிக்கிறாங்க, மத்த பயான்கள் மாதிரி அல்ல. ஒன் பண்ணிட்டோமா அது முடியும் வரைக்கும், அது என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அது ஓஃப் ஆகினாலும் சரி, அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. அதுல இருந்து நம்ம திருத்துவது மாற்றுவது செய்வது இருக்கிறதே, கற்களோட விளையாடுறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒருத்தன் பேசிக்கிட்டிருக்கிறான் அவனை பார்த்து பேசாத என்று சொன்னா ஜும்மா பாலாயிரும் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப அர்த்தம் என்ன, நல்ல விஷயத்தை கூட அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நாங்க நன்மையை தீமையை தடுத்தல் மாதிரியான வழக்கங்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறார்கள் ஜும்மாவில். அது மாத்திரமல்ல, சிலர் என்ன செய்யறாங்கன்னா கேமரா அப்படி பிடிச்சிக்கிட்டு கேமரா போனை வச்சுக்கிட்டு இப்படி வீடியோ எடுக்கிறாங்க. விளங்கிட்டா ஜும்மால என்னது ஃபேமிலி கொண்டு போய் கொடுக்கிறது. முதல்ல நீ கேளு, விளங்கிட்டா, முதலாவது ஜும்மாவை நீ கேட்டு உண்ட ஜும்மா பாழாகாத மாதிரி. ஏண்டா அமல் செய்வதற்கு முன்னால் தௌவா செய்யக்கூடிய இந்த அவசரம் இஹ்லாஸுடைய குறைபாடு இல்லாமல் வேற என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது வேற என்னத்துக்கு வந்தது, நம்ம நினைக்கிறதை நம்ம செய்யக்கூடிய இந்த ஜும்மா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நான் செய்யற தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் விளையாடவான்னு சொல்லிக்கிறாங்க என்று நினைச்சுக்கிறதா அவன் நிலைமை இருக்கணும். ஆனால் அந்த நிலைமை மாற்றமாகி இந்த போட்டோ வீடியோக்களால் இன்றைய அதாவது இடங்கள் நாசமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம்.